அடுத்ததா கல்வி எப்படி இருக்கும்யா? கல்வியை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமா இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில். பிள்ளைகள் மட்டுமா கல்விகளுக்கு நாமும் படிக்கிறோம். இன்றைய காலத்துல பெண்கள் சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆன பிறகும் கூட படிக்கின்றார்கள். ம். எதிர்கால நலனை கருதி முழு கவனம் செலுத்தி படித்தால் போதும். ஆனா ஒண்ணுங்க, ஒரு மனைவி படித்து மேல வரணும், இல்ல ஒரு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையுமானா எனக்கு தெரியாது. குடும்பத்து சுமையோடு அவர்கள் படிக்க தொடங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணணும்? பிரத்திங்கரா தேவி வழிபாடு. அந்த தேவியை எப்போ இதயத்துல வச்சுக்கணும். அம்மா பிரத்திங்கரா தேவி, மந்திரம் வேண்டாம், தந்திரம் வேண்டாம், வேண்டாம். அம்மா பிரத்திங்கரா இணைத்துக் கொண்டு அவர்கள் படித்தால்னா அற்புதமான ஒரு நல்ல பலனை தரும். தடைபட்டு போன கல்வி தடை நீங்கும். திருமணம் சார்ந்த விஷயம் எப்படி? திருமணம் சார்ந்த விஷயத்தை நான் அத முதல்லயே சொல்லிட்டேன். யோசித்து செய்யணும். ஒரு நிதானம். முறைக்கு இருமுறை. அதாவது ஒ ஒரு முள்ளு மேல ஒரு சேலை விழுந்துட்டா முள்ளுக்கு பாதிப்பு இல்ல. அந்த சேலைக்கு. சேலைக்கு தான் பாதிப்பு. பெண்கள் இந்த காலகட்டத்துல தவறான முடிவு எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும். காரணம் ராகு. அப்ப ம். யோசிக்கணும். ஒரு கத்திரிக்காய் வாங்கினா கூட பார்த்து வாங்குறோம். முருங்கைக்காய் வாங்கினா கூட முறுக்கி வாங்குறோம். வெண்டைக்காயை கிள்ளி வாங்குறோம். ஒரு காய்க்கே இவ்வளவு கவனம். தங்கம் வாங்கினா கூட உரசித்தானே பார்க்கின்றோம். ஆனா இந்த காதல் என்கின்ற விஷயத்துல கணவன் மனைவி உறவா இருந்தாலும், இல்ல பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் யோசிக்கிறது இல்ல. ஏன்னா அவங்க வெளித்தோற்றத்தை பார்க்குறாங்க. ஒண்ணு வெளிப்புற அழகை பார்க்கிறார்கள். இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்காரு, அங்க இருக்காரு, லட்சக்கணக்கமா சம்பாதிக்கிறாரு. அது கடைசி வரைக்குமே இருக்குமா? எல்லாம் கவனம். ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்க. காரணம் என்னன்னா, இந்த காலத்துல இந்த 2026ல என்னுடைய கணக்கு. ம். பொதுவா 12 ராசிக்கு ஒண்ணு சொல்றேன். பெண்கள் மிக 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 கவனமா இருக்கணும். மிக 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 கவனமா இருக்கணும். காரணம், இன்றெல்லாம் தீர்ப்புக்காக கதவை தட்டுகின்ற ஒரு காலகட்டம். விவாகரத்து அதிகமா நடக்கும். ம். ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை இருக்கும். அதுல ரிஷபராசி முதலிடத்துல இருக்கு. கொஞ்சம் யோசித்து செயல்படலாமே.